ஹாய். தளபதி 69 தளபதி அவர்களுடைய 69வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரிலீஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து இதை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னே நம்ம வந்து சொல்லாங்க. ஆனால் இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுதுக்குன்னே நம்ம வந்து சொல்லாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்களே, ஒருவேளை இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எழுதாங்க செய்யுது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஹெச் வினோத் அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாருங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான், அதுவும் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், அதை தாண்டி வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் அவர்கள் வந்து அந்த ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாருங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் சொல்ல முடியாது, இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நான் தேடி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தாங்க வந்து சொல்லப்படுது. அதுவும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயினாக அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர் மந்த், நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி வந்து தீபாவளி அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரிலீஸ் பண்ணி தளபதி அவர்களுடைய ஒரு மார்க்கெட்டை வந்து ஏற்றி, அதுக்கு மாதிரி 2026 வந்து எலெக்ஷன் வர வரப்போகுதுங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா வந்து இது இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து சொல்லலாம். இவங்க வந்து இப்போ யாஷ் அவர்கள் வச்சு கூட டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுமா நம்ம சூர்யா அவர்களுடைய கங்குவா படத்தை கூட அவங்க தான் வந்து கனடாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம்னே இதே நம்ம வந்து சொல்லலாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய சேலரியை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகிடுவீங்க. இந்த படத்தில் வந்து தளபதி அவர்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என்கேமில் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர்கள் பெற்ற சேலரியோட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவெஞ்சர்ஸ் என்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர்கள் வந்து 20 மில்லியன், அதாவது நம்ம ஊர் மதிப்பு பண்ணி 168 கோடி வந்து சேலரியாக வந்து பெற்றிருப்பாருங்க. ஆனால் தளபதி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து 275 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து பெறப்போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர்கள் வாங்கின சேலரியோட அதிகமாக வாங்குறாங்கன்னு நம்ம வந்து சொல்லாங்க. ஆனால் ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர்கள் வந்து ஒரு பேக் டீல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாருங்க, படத்தோட ப்ராஃபிட்லேருந்து எனக்கு இத்தனை % வரணும்னு சொல்லி. ஆனால் அது வந்து சேலரி கணக்குலேருந்து வராது. அவர் வாங்கின சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 168 கோடி. ஆனால் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 275 கோடி வந்து சேலரியாக வந்து வாங்குறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஸ்டார்ஸ் மட்டும் இல்லை, ஹாலிவுட் ஸ்டார்ஸையும் பீட் பண்ணி வந்து அவர் ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டராக வந்து இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லலாம். ஒரு தமிழ் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டராக வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, ஹாலிவுட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா வந்து தளபதி அவர்கள் தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டராகவும் வந்து இருப்பாருங்க. ஸோ ஆனால் இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி எழுதிருக்குன்னு நம்ம வந்து சொல்லாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சேலரி வாங்குற அளவுக்கு வந்து இந்த படம் வர்த்தா ப்ளஸ் வந்து அவர் வந்து வர்த்தா அப்படின்னு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து எழுதிருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து பியூராக வந்து அவரோட மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி அவர்களுக்கு வந்து ஒரு 600 crore வர்த் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னே நம்ம வந்து சொல்லாங்க. அவரோட கடைசி படம் லியோ, அப்புறம் வந்து இப்போ தி கோட், இந்த 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா லியோ வந்து 600 crores வந்து எடுத்துச்சு. கோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி தாங்க வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 600 crore அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்குங்க. அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 600 crore வந்து இவங்க வந்து ஹிந்தியில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாமல், ஹிந்தி பெல்ட்டில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்து வந்த ஒரு விஷயங்க வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து 600 crore வந்து வேல்யூ வச்சிருக்காருன்னா, இந்த புது படத்தை இப்போ இந்த கடைசி தளபதி அவர்களுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்லேயே வந்து ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லப்படுதுங்க. ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ஒரு பக்கா பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க வந்து சொல்லுங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 1000 கோடி அது வந்து போவாதா அப்படின்ற ஒரு ஒரு கணிப்பு தானே நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஒரு கணிப்பு, அதுவும் 1000 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோலாக வச்சிருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடைசி படம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹைப் இருக்கும். அவருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. அதுவும் ஹிந்திலாம் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா, ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 1000 crore 1000 crore வந்து கிராஸ் ஆகும் அப்படின்ற அந்த தாட், அந்த மார்க்கெட் பேஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சம்பளம் வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ எனிவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளி அப்போ வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து தளபதி 69 வந்து நீங்கள் எவ்வளோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ போன்ற விஷயங்களை பற்றியும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.